ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என சொல்லப்படும் மதுரைக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் 88ஆம் காலகட்டம் நள்ளிரவு நேரத்தில் மாட்டு வண்டி கட்டிட்டு ஒரு தம்பதியர் சந்தைக்கு போகும்போது நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய மதுரையிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 88ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது கபினேஷ் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவம் 88ஆம் காலகட்டத்தில் இவங்களுடைய தாத்தாவான சாமிதுரை மற்றும் அவங்களுடைய பாட்டியான கருப்பாத்தல்லா அப்படிங்கிற நபருக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த தம்பதியர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இவங்களுடைய பிரதான தொழிலே விவசாயம் தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கருப்பாத்தால் மற்றும் சாமிதுரைக்கு இந்த கபினேஷ் மின்னஞ்சலை அனுப்பினார் இல்லையா, இவருடைய அம்மா தாங்க அப்போது 20 வயதில் இருந்திருக்காங்க. சொல்ல போகணும் அப்படின்னா கபினேஷனுடைய அம்மாவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயசு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் சாந்திங்க. இப்படி இருக்கக்கூடிய அழகான குடும்பத்திலிருந்து தான் இந்த சாமிதுரை வெள்ளாமை செஞ்சு தன்னுடைய வருமானத்தை ஈட்டிட்டு இருந்தாருங்க. நம்ம நிறைய பேருக்கு தெரியுங்க, 1988ஆம் காலகட்டத்திலாம் நிறைய கிராமங்களுக்கு பேருந்து வசதி இருக்காதுங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு பேருந்து காலை மற்றும் மாலை மட்டும் தாங்க வந்துட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சீர்வரிசை பொருட்கள், வீட்டுக்கு தேவையான உபகரண பொருட்கள் எல்லாம் எடுத்து வரணும் அப்படின்னா பஸ்ஸில் கொண்டு வர முடியாதுங்க. அதற்கு பதிலாக வீட்டுக்கு ஒரு மாட்டு வண்டி வைத்திருப்பது வழக்கங்க. பெரும்பாலும் நகரத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லா குடும்பங்களுமே வண்டி கட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வருவதாங்க வழக்கம். அதே மாதிரி தான் இந்த சாமிதுரை மற்றும் கருப்பாத்தாளனுடைய குடும்பத்திலையும் ஒரு மாட்டு வண்டி இருந்திருக்குங்க. அந்த மாட்டு வண்டியில் வாரம் சந்தைக்கு போயிட்டு துணிமணிகள் அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவாருங்க இந்த நபரான சாமிதுரை அப்படிங்கிறவர். அந்த டைமில் தான் திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் வகையில் ஒரு அதிபயங்கர அமானுஷ புயல் அவங்களுடைய வீட்டில் வீச ஆரம்பிச்சுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த சாமிதுரைக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்காருங்க. அவங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு காதுகுத்து விசேஷம் அப்படி சொல்லிட்டு சீர்வரிசை பொருட்கள் அப்புறம் விசேஷத்துக்கு தேவையான இனிப்புகள்லாம் செய்வதற்கான மாவு வெள்ளமெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமிதுரை கிட்ட சொல்றாருங்க. அந்த தம்பியினுடைய குடும்பம் பத்திரிகை கொடுப்பதில் மும்முரமாக இருந்த காரணத்தினால அண்ணனான சாமிதுரையினுடைய குடும்பத்துக்கிட்ட இதற்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, தம்பி தானே அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு இந்த சாமிதுரை மற்றும் அவங்களுடைய மனைவியான கருப்பாத்தாள் 2 பேரும் அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சந்தை இருக்குங்க. அந்த சந்தைக்கு போனோம் அப்படின்னா இந்த வெள்ளம், பச்சை மாவு எல்லாமே வாங்கிட்டு வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூங்கில் கூடைகள்லாம் இருக்கும் இல்லையா, சீர்வரிசை பொருட்களை வச்சு எடுத்துகிட்டு போவதற்காக, அது எல்லாமே அந்த சந்தையில் கிடைக்குங்க. அதை யோசிச்ச சாமிதுரை மற்றும் கருப்பாத்தால் வண்டி கட்டி அவங்களுடைய கிராமத்திலிருந்து சந்தையை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போது இந்த கபினேஷனுடைய அம்மா சாந்தி அப்படிங்கிறவங்க 20 வயசு இருந்தாங்கன்னு சொல்லியா, அவங்கெல்லாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால தனியாக விட்டுட்டு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால வர்றதுக்கு நைட் ஆயிருமா, நீ தூங்கு அப்படி சொல்லிட்டு நேராக கருப்பாத்தால் மற்றும் சாமிதுரை சந்தையை நோக்கி வண்டி கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகாலை நேரத்தில் வண்டி கட்டி கிளம்பி முற்பகல் டைமில் கரெக்டாக சந்தைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சந்தைக்கு போயிட்டு அவங்களுடைய தம்பியினுடைய விசேஷத்துக்கு தேவையான புத்தாடைகள் அப்புறம் வெல்லம், மாவு எதுக்கு அப்படின்னா இந்த இனிப்புகள் செய்வதற்கான அதெல்லாம் செய்யணும் இல்லையா. ஸோ அந்த எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு இரவு 7 மணி ஆயிடுச்சுங்க சந்தையிலிருந்து கிளம்புவதற்கு. இருட்டு அப்படிங்கிறது பகல் மாதிரி தாங்க, இவங்களுக்கு பயமே இருக்காது. இந்த டைமில் தான் இரவு 7 மணிக்கு சந்தையிலிருந்து எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு நேராக திரும்பி வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 to 18 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க சந்தைக்கும் உங்களுடைய கிராமத்திற்கும். இரவு 7 மணிக்கு கிளம்பின வண்டி நைட்டு ஒரு 11 மணி தோராயமாக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்துருச்சுங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய கிராமத்திற்கும் வண்டி இப்போது வந்துட்டு இருக்கக்கூடிய தூரத்திற்கும் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும். இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அவங்களுடைய சொந்த ஊருக்கே வந்து சேர்ந்துடலாம்.
ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வண்டி பாதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க இருக்கும். 2 புறங்கள்லையும் புளிய மரங்கள் மற்றும் வேப்ப மரங்கள் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே நிறைய சுடுகாடுகள் இருக்குங்க. 15 கிலோமீட்டர் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய கிராமங்களுடைய சுடுகாடுகள் ரோட்டினுடைய சைடில் தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒத்தையடி பாதையில் தான் அந்த வண்டி வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பேருந்துகள் வரக்கூடிய தார் சாலையில் இந்த வண்டியை ஓட்டிட்டு வர மாட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா தார் சாலைகள் ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. அந்த தார் சாலை பகுதியில் இந்த மாட்டு வண்டிகள் வந்துச்சு அப்படின்னா மாடுகளுடைய கால்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுங்க. அதனால ரொம்ப ஸ்லோவாக தாங்க வரும். அதை தவிர்த்து தான் நிறைய கிராமங்களில் வண்டிப்பாதை ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சிலது வச்சிருப்பாங்க. மண்ணு மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒத்தையடி பாதையில் தான் இந்த வண்டியை கட்டி இந்த கருப்பாத்தாள் மற்றும் சாமிதுரை அவங்களுடைய கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 மணி தோராயமாக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்த உடனே அங்கே ஒரு ஆலமரம் பெருசாக ஒன்று இருக்குங்க ரோட்டினுடைய சைடு பகுதியிலேயே. அந்த இடத்துக்கு வந்த உடனே 2 பேர்த்துக்கும் ஒரு பெரிய ஷாக்குங்க. அது வரைக்கும் நார்மலாக வந்துட்டு இருந்த அந்த மாடுகள் திடீர்னு அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி டக்கு நின்றுச்சுங்க. எதற்காக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமிதுரைக்கு ஒன்றுமே புரியலிங்க. அதற்கடுத்து கையில் இருக்கக்கூடிய சாட்டை எடுத்து அடிச்சு பார்க்குறாருங்க. சத்தம் போட்டும் பார்க்குறாரு. மாடுகள் ஒரு அடி கூட நகர மாட்டேங்குதுங்க. இதை பார்த்து சாமிதுரைக்கு ஒன்றுமே புரியலிங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறது சாமிதுரை. வண்டியினுடைய பின்னாடி அந்த லோடுமா இருக்கக்கூடிய பகுதியில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய சீர்வரிசைகள்லாம் வச்சுட்டு கருப்பாத்தால் உட்காந்துருக்காங்க. லைட்டாக தூரல் வேற போட்டிருக்கக்கூடிய காரணத்தினால தார்பாய் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அதை எடுத்து அப்படியே அந்த பொருட்கள்லாம் நனையாமல் அவங்களும் நனையாமல் உள்ளே உட்காந்துருக்காங்க. இந்த டைமில் தான் மாடுகள் ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் அப்படியே நின்றுச்சுங்க. வண்டியை விட்டு கீழே இறங்கி முன்னாடி போய் பார்க்குறாருங்க. எதுவுமே இல்லை. அதற்கடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் மாடுகளுக்கு வெளிச்சம் பார்ப்பதற்காக அரிக்கல் விளக்குன்னு சொல்லிட்டு வண்டியில் கட்டியிருப்பாங்க. அதை எடுத்து முன்னாடி போய் எல்லா பக்கமும் வெளிச்சம் அடித்து பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக தாங்க இருக்குது. இருந்தாலும் கூட மாடுகள் ஒரு அடி கூட நகரவே மாட்டேங்குதுங்க. அதற்கடுத்து முன்னாடி இருந்துக்கிட்டே மாடுகள் எடுத்து பார்க்கும்போது மாடுகள் வந்து மிரளுதுங்க. கண்ணெல்லாம் அப்படி முழிச்சு பார்க்குது. அதே நேரத்தில் மாடுகளுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இவருக்கே புரிஞ்சிச்சுங்க. மாடுகள் அப்படியே செலுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகராத பார்த்து ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமிதுரைக்கு புரிய ஆரம்பிச்சுங்க. இந்த 80, 90 இந்த டைம்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமானுஷங்களுடைய ஆட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க. அதே நேரத்தில் கிராம மக்கள் நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் போல்டாக தான் இருப்பாங்க. அடிக்கடி தோட்டத்தில் நைட்டு தண்ணி பாய்ச்ச போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி அமானுஷங்கள் தட்டுப்படுவது வழக்கம் தான். அப்போது சாமிதுரைக்கு பயம் இருந்தாலும் கூட மனசை திடப்படுத்திட்டாருங்க. அதற்கடுத்து தன்னுடைய குலதெய்வமான கருப்பணசாமியை மனசில் நினச்சிட்டு இங்கிருந்து போகணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வேண்டாருங்க. அப்படி வேண்டியும் கூட மாடுகள் ஒரு அடி கூட நகராத போது இன்னொரு பயங்கரம் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாடுகளினுடைய முன்னாடி நின்று தானே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கருப்பணசாமி வேண்டிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்த வழியேங்க வண்டிக்கு பின்னாடி செய்து ஏதோ ஒரு பயங்கரமான கொலுசு சத்தம் மாதிரி கேட்குதுங்க. சலக்குன்னு, அதாவது முத்துக்கள் அதிகமாக இருந்தால் கொலுசு சத்தம் எப்படி கேட்கும் அந்த மாதிரி சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த நடுக்காட்டு பகுதியில் யாராவது பெண்கள் வர வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது வண்டியினுடைய பின் சைடு இருந்து ஏதோ கொலுசு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயம் அதிகமானாலும் கூட பின்னாடி போய் நின்று கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்க்குறாருங்க. வண்டியிலிருந்து கழட்டின அரிக்கல் விளக்க கையில் வச்சுட்டு வண்டிக்கு பின்னாடி போய் வெளிச்சம் அடித்து பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது 2 பேர்த்துக்குமே ஒரு பெரிய ஷாக்குங்க. கருப்பாத்தாள் மற்றும் இந்த சாமிதுரைக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வண்டியிலிருந்து ஒரு 10 அடி தள்ளிங்க ஒரு பெண்மணி அப்படியே முக்காடை போட்டு நேராக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அரிக்கல் விளக்கு வெளிச்சத்தில் நல்லாவே சாமிதுரை அதை பார்த்துட்டாருங்க. இருந்தாலும் கூட ஒரு வித்தியாசமான காட்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெண் நல்ல உருவமாக வெளிச்சமாக தெரிஞ்சாலும் கூட முகம் மற்றும் இவரால் கணிக்கவே முடியலைங்க. யாருன்னு தெரியவே இல்லை. முன்னாடி முழுவதும் முடியை தொங்க போட்டு முக்காடை போட்டு அந்த பெண்மணி மெதுவாக நடந்து வர்றாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே 2 பேர்த்துக்கும் புரிஞ்சிருச்சுங்க ஏதோ ஒரு ஆன்மாதான் அப்படி சொல்லிட்டு. பின்னாடி வண்டிக்குள்ள உட்காந்துருக்கக்கூடிய கருப்பாத்தா அம்மா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேண்டாத தெய்வமே கிடையாதுங்க. கருப்பணசாமியை வேண்டுன்னு வேண்டாரு குலதெய்வமான தெய்வத்தை. அதுக்கடுத்து அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வரதை பார்த்துட்டு வண்டியில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டாருங்க. இந்த சாமிதுரை அப்படிங்கிற ஒரு பயம் அதிகமான காரணத்தினால மறுபடியும் மாடுகளை அடி அடிக்கிறாருங்க சாட்டையில். அப்போதும் மாடுகள் நகரவே இல்லைங்க. அந்த டைமில் தான் இன்னொரு பயங்கரமான உச்சம் அப்படி சொல்லலாங்க. பயத்தினுடைய உச்சம். பக்கத்தில் வண்டியை நோக்கி வந்துட்டு அந்த உருவம் நேராக வண்டியினுடைய பேக் சைடு ஒரு பகல மாதிரி நீட்டிட்டு இல்லையா அந்த இடத்துக்கு வந்துருச்சுங்க. அந்த டைம்லேயே வண்டியினுடைய பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய கருப்பாத்தாளுக்கு இன்னொரு ஷாக்கான சம்பவம் நடக்குதுங்க. முக்காடை போட்டு அந்த தார்பாய் மாதிரி வச்சு தான் அந்த மாவு வெள்ளமெல்லாம் வச்சுட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க கத்திக்கிட்டே. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த உணவு பண்டங்கள் எல்லாமேங்க அப்படியே அந்த உருவம் நிற்கக்கூடிய பின்னாடி சைடு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகருதுங்க. இதை பார்த்த உடனே கருப்பாத்தாளுக்கு உயிரே நடுங்கி போச்சுங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதே நேரத்தில் அந்த தார்பாய் போட்டு உணவு பண்டங்கள்லாம் போத்திட்டு முக்காடு மாதிரி உட்காந்துருக்காங்க இல்லையா அதுக்குள்ளே விசுன்னு சில்லுன்னு காத்தடிக்குதுங்க. நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஏதாவது நெகட்டிவான சக்திகள் உள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சில்னஸ் மாதிரி ஒரு காற்று மாதிரி அடிக்கும். அது உறுதியாயிடுச்சுங்க இவங்களுடைய இன்சிடென்ட்டில். அந்த சீர்வரிசைக்காக வச்சிருக்கக்கூடிய உணவு பண்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் இருக்கக்கூடிய பக்கத்தை நோக்கி நகர்ற அதே டைம்லிங்க அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டியில் ஒரு பகலையுமா இருக்குன்னு சொல்லி அதில் ஏறி உட்காந்தா எப்படி வண்டி அப்படியே தூக்கும். அந்த மாதிரி வண்டி அப்படியே அலாக்க மேலே தூக்குதுங்க.
பின்னாடி லோடு அப்படி தூக்குச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய மாடுகளுடைய கழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா கயிறு இருக்க ஆரம்பிச்சிடும். மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா விறுன்னு கத்துதுங்க. என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலீங்க இந்த சாமிதுரைக்கு. வண்டியை விட்டு கீழே இறங்கவும் அவருக்கு பயமாக இருந்திருக்குங்க. அப்போது பின்னாடி இருந்த அந்த உருவம் ஒரு பயங்கரமான குரல் எழுப்புதுங்க. அந்த குரலை இவங்களால யூகிக்கவே முடியலைங்க. மனுஷனுடைய குரலும் கிடையாது, வேற மிருகத்தினுடைய குரலும் கிடையாது. ஏதோ ஒன்று கேட்கறது மட்டும் இவங்களுக்கு நல்லா கேட்குதுங்க. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு பசிக்குது, அதை குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. கருப்பாத்தால் பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களை பார்த்து அந்த குரலை கேட்ட உடனே சாமிதுரை அப்படிங்கிற ஒரு பயத்தோடு உட்காந்துருக்காரு இல்லையா, வெள்ளத்தையும் மாவையும் பின்னாடி வீசி அந்த உருவம் இருக்கக்கூடிய பக்கத்தில் வீசு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாருங்க. இதை எதற்காக சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உணவு பண்டங்கள் எடுத்துட்டு போகும்போது ஆண்மாக்கள் கட்டுப்படுத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னு சொல்லி கேட்டு அப்படின்னா தூக்கி வீசிட்டு அப்படின்னா விட்டுருன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்வது வழக்கம். அதெல்லாம் ஞாபகம் வந்த காரணத்தினால தான் வெள்ளத்தையும் மாவையும் வீசு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாருங்க. கேட்ட உடனே பயத்தோடு கத்திக்கிட்டே பெரிய ஒரு வெள்ளத்தையும் மாவையும் எடுத்து அந்த உருவம் இருக்கக்கூடிய பின்னாடி சைடு வீசுறாருங்க கருப்பாத்தால் அப்படிங்கிற பெண்மணி. அப்படி வீசின அடுத்த 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே அல்லாக்கு அப்படியே தூக்கிட்டு இருந்துச்சு இல்லையா பின்னாடி சைடு லோடு மாதிரி, அப்படியே டக்குன்னு கீழே இறங்கி மாடுகள் நார்மல் ஆயிடுச்சுங்க. அதே நேரத்தில் இன்னொரு இன்சிடென்ட், பயங்கரமான விஷயம் அங்கே நடக்குதுங்க. அருகாமையில் வந்து புளிய மரங்கள் வேப்ப மரங்கள் நிறைய காடுமா இருக்குன்னு சொன்னலையா, அங்கே இருக்கக்கூடிய குருவிகள்லாம் கூடு கட்டி இருக்கும்ல, ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தத்தோடு ஒரு கதறல் சத்தத்தை எழுப்புதுங்க அந்த ஆன்மா. அந்த ஆக்ரோஷ சத்தத்தை கேட்ட உடனே கூடுகளில் இருந்த குருவிகள் எல்லாமே அலறி அடிச்சு கத்திட்டு கீச்சுன்னு ஓடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வவ்வால்கள்லாம் இருக்கும் இல்லையா இரவு நேரத்தில், அதெல்லாம் பயங்கரமாக அந்த இடத்த பற்றி சுற்றி வளைக்குதுங்க. இந்த காட்சி இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது உணவுப் பொருட்களை தூக்கி வீசின அடுத்த செகண்டே அந்த சிரிப்பு சத்தத்தோடு மாடுகள் வந்து திணறி நின்றுச்சுல்ல, இவர் விரட்டாமையே முன்னாடி மறுபடியும் மூவ் ஆக ஆரம்பிச்சுங்க. அப்போதான் இவருக்கு மனசு நிம்மதியே ஆச்சுங்க. அந்த உணவுப் பொருட்களை தூக்கி வீசின காரணத்தினால அந்த ஆன்மா விட்டுருச்சு, மாடுகள் தானா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாருங்க. ஆனால் அதற்கு பிறகும் இவருக்கு பிரச்சனை முடியலைங்க. ஒரு 10 அடி 20 அடி தூரம் மாடுகள் முன்னாடி மூவ் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கொலு சத்தம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி நல்லா கேட்குதுங்க. இந்த கருப்பாத்தால் அப்படிங்கிற பெண்மணி ரொம்ப பயந்த சுவாமம் அப்படிங்கிற காரணத்தினால தார்பாய் இழுத்து உள்ள போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்க கூட மனசு இல்லைங்க. இதில் இன்னும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆன்மாக்களோ அல்லது வேற அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருச்சு அப்படின்னா திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உயிரே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையெல்லாம் வச்சுட்டு தன்னுடைய மனைவியை திரும்பி பார்க்காத, நானும் திரும்பி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையே பேசிட்டு வண்டி மூவ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்காருங்க. அப்போதும் ஒரு 10 அடி 20 அடி தள்ளி தாண்டி போன பிறகு சலங்கை சத்தம் வந்து சைடில் வரதை பார்த்துட்டு கண்ணை உருட்டி சைடில் திருப்புறாருங்க. திருப்பி பார்க்கும்போது மறுபடியும் இவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி தாங்க. அந்த உணவுப் பொருளான வெள்ளத்தையும் மாவையும் தூக்கி வீசின பிறகு அந்த ஆன்மா சைட்லேயே அவரை ஃபாலோ பண்ணிட்டே வருதுங்க. இதை பார்த்த உடனே நம்ம எதுவும் பேசக்கூடாது, எப்படியாவது ஊர் போய் சேர்ந்துடணும் சொல்லிட்டு கருப்பான்னு வேண்டிட்டு நேராக ஊர் எல்லைக்கு பக்கத்திலே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து ஊர் எல்லைக்கு வர வரைக்கும் அந்த ஆன்மா சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிழல் போன்று கொலுசு சத்தோடு வந்துட்டே தான் இருந்துச்சு. கரெக்டாக ஊரினோட எல்லை பக்கத்தில் வந்த உடனே புத்து காளியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. புத்து தான் இருக்கும் வேப்ப மரத்துக்கு அடியில். அந்த புத்து கோவில் தான் ஊரினோட எல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் வந்த உடனே கணவன் மற்றும் மனைவி அப்படியே நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. அதற்கடுத்து அதை தாண்டி ஊருக்குள்ள என்ட்ரி ஆகி ஒரு 20 அடி உள்ள போயிட்டு இனிமேல் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. உள்ள வர முடியாது அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதே மாதிரி புத்தை தாண்டி ஊருக்குள்ள போய் ஒரு 20 அடி யூட்டன் அடிச்சு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது இவங்க நினச்ச மாதிரியே அந்த புத்து கோவிலுக்கு முன்னாடி ஒரு 10 அடிக்கு அந்த சைடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா நின்றுச்சுங்க. நின்றுட்டு இவங்க 2 பேர்த்தையும் அப்படியே பார்க்குதுங்க. அதற்கடுத்து டக்குன்னு அங்கிருந்து மூவ் பண்ணி நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வரவே 2 பேத்துக்கும் பயங்கரமான காய்ச்சலுங்க. கணவன் மற்றும் மனைவிக்கு 2 பேத்துக்குமே. வண்டி வீட்டுக்கு முன்னாடி வந்த உடனே உள்ள தூங்கிட்டு இருந்த கபினேஷனுடைய அம்மா இருக்காங்களே சாந்தி அப்படிங்கிறவங்க 20 வயசு, அவங்க வேகமாக ஓடி வந்து எல்லா பொருட்களையும் எடுத்து போய் வீட்டுக்குள்ள ஹாலில் வைக்கிறாங்க. அப்போது இவங்க 2 பேரும் பயந்துருக்கிறத பார்த்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்குறாங்க. புள்ளகிட்ட சொன்னா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு 2 பேரும் எதுவுமே பேசலிங்க. வீட்டுக்குள்ள போய் படுத்தவங்களுக்கு விடிய பயங்கரமான காய்ச்சலுங்க. அதற்கடுத்து காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு தாங்க எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்ச பிறகு பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் ஊர்க்காரங்க பெரியவங்க கிட்ட எல்லாம் போய் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க இந்த சாமிதுரை அப்படிங்கிறவர். அப்படி சொல்லும் போது தான் அங்கே என்ன நடந்துச்சு, எதற்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவரில் ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடிங்க இவங்களுடைய மாடுகள் அப்படியே ஸ்டன்னாகி நின்று உணவு பண்டங்களை வீசின அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேரும் ஏதோ ஒரு மோட்டார் பைக்கில் போகும்போது விபத்து ஏற்பட்டு அங்கே இறந்துருக்காங்க. அந்த மனைவி மட்டும் அப்படி இறந்து போன அந்த பெண்மணி தான் நள்ளிரவனத்தில் யார் வந்தாலும் தடுத்து உணவு பண்டங்களை பசியா இருக்கு குடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேர்த்த அப்படி தடுத்து நிறுத்தியிருக்காருங்க. இந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஊர் பெரியவங்க சொல்லும் போது தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. அதே ஆன்மா தான் நம்மளையும் டார்கெட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகாவது இந்த ஆன்மாவினுடைய ஆட்டம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. அதற்கு பிறகுதான் அந்த ஆன்மாவினுடைய ஆட்டம் இவங்களுடைய வீட்டிலேயே ஆட ஆரம்பிச்சுங்க. அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சு அதிகமாக அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அன்றைய மாலை ஒரு 4 மணி 5 மணிக்கு இந்த சாமிதுரை அப்படிங்கிறவர் அந்த மூங்கில் கூடைகளை சீர்வரிசை வைப்பதற்காக கூடைகள் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியா, அந்த கூடைகள் எல்லாம் எடுத்து மஞ்சள் பெயிண்ட் அடிப்பாங்க. இந்த விசேஷத்தப்ப
பொருட்கள்லாம் வச்சு எடுத்து போவாங்க அப்படின்னா மஞ்சளாக இருந்தால் அப்படின்னா சீர்வரிசைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மஞ்சள் பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வீட்டில் வந்து கொட்டி வச்சுட்டு அந்த கூடைகளை மட்டும் தனியாக எடுத்துட்டு இருக்காங்க இந்த சாமிதுரை மற்றும் சாந்தி அப்படிங்கிற கபினேசனுடைய அம்மா. அந்த டைமில் கருப்பாத்தா அப்படிங்கிற இந்த பெண்மணி அவங்களுடைய ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு நடந்தது, அப்புறம் காய்ச்சல் வந்தாலும் யோசிச்சுட்டு பயந்து போன காரணத்தினால அவங்களை எழுப்புலிங்க. அப்போதான் சாமிதுரை மற்றும் சாந்தி 2 பேத்துக்கும் பேர் அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு வந்து பார்த்தா அந்த ஆன்மாவுக்கு வெள்ளமும் மாவும் தூக்கி வீசினாங்க இல்லையா, எல்லா கூடைகளிலும் இருக்கக்கூடிய வெள்ளம் மாவு அப்படியே இருக்குங்க. கடைசியாக எல்லா கூடையிலும் அப்படியே மாவு இருக்குதே, அப்போ எதை தான் தூக்கி வீசினா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய கூடை எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது சாமிதுரைக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. நைட்டு வந்து தூக்கி வீசப்பட்ட அந்த வெள்ளம் மற்றும் மாவு இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் அப்படியே கருப்படிச்ச மாதிரி, புஞ்சை பிடிச்சி இல்லையா, பூசணம் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிளாக்கிஷாக இருக்குங்க மாவு மற்றும் வெள்ளம் ரெண்டுமே. இதை பார்த்த உடனே நடுநடுங்கி போயிட்டாருங்க சாமிதுரை அப்படிங்கிறவர். அந்த ஒரு கூடை மட்டும் அப்படி வித்தியாசம் இருக்கிறத பார்த்த உடனே புரிஞ்சிச்சுங்க, அந்த ஆன்மாவுக்கு தூக்கி வீசப்பட்டது திரும்பி இங்கேயே வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து சாமிதுரை கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்க. நம்ம கண்ணு இருக்க தான் நம்முடைய மனைவி அந்த வெள்ளத்தையும் மாவையும் தூக்கி வீசினா, அப்படி இருக்கும்போது மறுபடியும் அதே கூடையில் இது எப்படி வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு அதை எடுக்கும் போதே பயங்கர துர்நாற்றம் அடிச்சிருக்குங்க. பயந்து போனவர் அந்த கூடையோடு எடுத்து போய் வெளியே முச்சத்தில் வச்சு எரிச்சிட்டாருங்க அந்த மாவு வெள்ளம் அப்புறம் அந்த கூடை எல்லாத்தையுமே. அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து சாந்தி என்னாச்சுப்பா சொல்லி கேட்கும்போது அந்த பெண்கிட்ட ஒண்ணுமே சொல்லிங்க. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு சாந்தி கேட்டிருக்காங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. ஆனா அன்றைய நாள் இரவு நடந்ததா இன்னும் ஒரு பயங்கரம் அப்படி சொல்லலாங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாந்தி சமைச்சு முடிச்சா அவங்களுடைய அம்மா காய்ச்சல் படுத்தக்கூடிய காரணத்தால சாப்பாடை கொடுத்துட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அவங்களுடைய வீடு ஓரளவுக்கு ஓட்டு வீடாக இருந்தாலும் கூட அங்கங்கே ரூம் இருக்குங்க. ஹாலில் இருக்கக்கூடிய இடத்துல கயிறு கட்டல் போட்டு இந்த சாமிதுரை அப்படிங்கிற தூங்குவது வழக்கங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி பாய விரிச்சு இந்த சாந்தி அப்படிங்கிற பெண்மணி கபினேசனுடைய அம்மா தூங்குவாங்க. கருப்பாத்தல் அப்படிங்கிற அந்த பெண்மணி ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ரூமா இருக்குங்க, அங்கே தான் தூங்குவது வழக்கம். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு ஒரு 1 மணி தோராயமாக இருக்குங்க. திடீர்னு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாங்க சாமிதுரை மற்றும் சாந்தி. ஏன்னா முன்னாடி நாள் இரவும் இந்த பிரச்சனை நடந்த காரணத்தினால சாமிதுரை தூங்கல. கரெக்டாக வந்து திடீர்னு ஒரு பயங்கரமான கொலுசு சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே கேட்குதுங்க. சொல்ல போகணும் அப்படின்னா அந்த காட்டு வழி பாதையில் வரும்போது எப்படி கொலுசு சத்தம் கேட்டோ அதே கொலுசு சத்தங்க. இதை கேட்ட உடனே டக்குன்னு முடிச்சது ஃபர்ஸ்ட் சாந்தி தாங்க. முடிச்சு எந்திரிச்ச உடனே பயந்து போயிட்டாங்க. அவங்க மட்டும் தான் அங்கே இளம் பெண்மணி, அதாவது கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய பெண்மணி. அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாத்தால் அவங்களாம் கொலுசு போட மாட்டாங்க. எப்படி வந்து வீட்டுக்குள்ளே கொலுசு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி சாந்தி எந்திரிச்சு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அதற்கடுத்து அந்த சத்தத்தை கேட்டு சாமிதுரையும் எந்திரிச்சிட்டாருங்க. உடனே சாமிதுரைக்கு புரிஞ்சிருச்சுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சாந்தி அப்படிங்கிற 20 வயது பெண்மணிக்கு கொலுசு இருக்குங்க. ஆனால் எப்போது விசேஷத்துக்கு மட்டும்தான் கொலுசு போடுவது வழக்கம். அன்றைய நாள் அவங்களுடைய காலில் கொலுசு இல்லைங்க. இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமாக கொலுசு சத்தம் கேட்குதுங்க. அவங்களுடைய அப்பாவும் எந்திரிச்சு பார்க்கும்போது இன்னொரு துர்நாற்றமும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிணத்தை எரிச்சாங்க அப்படின்னா அந்த பிணவாடை அடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நாத்தம். இது ரெண்டையும் கேட்டு சாந்தி வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டாங்க. உடனே கையாச்சு பக்கத்தில் வந்துருமா அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அப்பா பக்கத்தில் ஓடிட்டாங்க சாந்தி அப்படிங்கிறவங்க. அவங்களுடைய மகளை கட்டி அணைச்சிட்டு பயப்படாதமா அப்படி சொல்லிட்டு அந்த கொலுசத்தம் எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்குறாங்க. அந்த டைமில் கருப்பாத்தால் படுத்தக்கூடிய ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்குள்ள தாங்க அந்த கொலுசத்தம் கேட்குது. உடனே அரண்டு போயிட்டாங்க 2 பேருமே. இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அலங்காமல் போய் மறைஞ்சிருந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத காட்சி சாந்தி மற்றும் சாமிதுரைக்கு அப்படி சொல்லாங்க. அந்த கருப்பாத்தால் அப்படிங்கிற அந்த பெண்மணி படுத்திருக்கூடிய கட்டலிருந்து காலை கீழே தொங்க போட்டு தலைவிரி கோலமாங்க உம்முன்னு ஏதோ மிருகம் மனத்துற மாதிரி ஆத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கொலுசு சத்தம் வந்து அவங்களுடைய ரூம்குள்ள தான் கேட்குது. இதெல்லாம் பார்த்த உடனே சாமிதுரைக்கு புரிஞ்சிச்சுங்க, அந்த இறந்து போன பெண்மணியுடைய ஆன்மா தொடர்ந்து தன்னுடைய மனைவி ஆக்கு பண்ணி இங்கேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச சாமிதுரைக்கு கோபம் அதிகமாகிடுச்சுங்க. வேகமாக ஓடி போய் அருவாள் கையில் இருந்துங்க, அதை எடுத்து வந்து கொண்டு வந்து மிரட்டலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போறாரு. உள்ளே போயிட்டு தன்னுடைய மனைவி பக்கத்தில் நின்று மிரட்ட பார்க்குறாருங்க. உடனே பொசஸான அந்த கருப்பாத்தால் அப்படிங்கிற பெண்மணி தன்னுடைய கைகளை தன்னுடைய கழுத்தில் வச்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க. அந்த இடத்துல தூக்குற மாதிரி தானா அந்த பெண்மணியினுடைய உடம்பு மேலே போகுதுங்க. இவளை கொன்றுவேன், எனக்கு பசி தீரல, எனக்கு இன்னும் கூடு அப்படி சொல்லிட்டு கருப்பாத்தால் பேசுறாங்க. அப்போதே புரிஞ்சிச்சுங்க, அந்த விபத்தில் இறந்து போன பெண்மணியினுடைய ஆவிதான் பொசஸ் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு. அதுக்கடுத்து மிரட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்து பக்கத்தில் நெருங்கி போன அடுத்த செகண்டேங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கழுத்தை பிடிச்சி இந்த கருப்பாத்தால் வந்து ஆப்போசிட்டில் அவங்களுடைய கணவருடைய கழுத்தை பிடிச்சி அந்த இடத்துல தூக்குற மாதிரி தூக்குதுங்க. சாதாரணமாக தாங்க இருப்பாங்க இந்த கருப்பாத்தால் அப்படிங்கிற பெண்மணி. சாமிதுரை நல்லா ஃபோர்ஸான ஆளுங்க. இருந்தாலும் கூட சாமிதுரையுடைய ஒத்தை கையில் வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கி அப்படியே மேலே தூக்கிடுச்சுங்க. வீட்டினுடைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூரை தான், ஓட்டு கூரை தான், அப்படியே தூக்கி பட்டாருன்னு அடிச்சிருங்க. அடிச்சு அடுத்த செகண்டே அரண்டு போயிட்டாருங்க சாமிதுரை அப்படிங்கிறவர். அடிச்சு பிடிச்சி தப்பிச்சு ஓடி வந்து சாமி படங்களுக்கு முன்னாடி அவருடைய கருப்பண சாமியான குலதெய்வத்தினுடைய திருநீர் இருந்திருக்குங்க. அதை எடுத்துட்டு வேகமாக ஒரு ரூமுக்குள்ள ஓடும்போது கதறுதுங்க கருப்பாத்தாளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆவி. அதற்கடுத்து அப்படியே மேலே வீசிட்டாருங்க தூவுற மாதிரி. அப்படி திருநீரை தூவின அடிச்சுக்கிட்டே கோழி அறுத்து போட்டால் எப்படி துள்ளுவாங்க அந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு அப்படியே கட்டளை படுத்திட்டு மயக்கம் போட்டாங்க. உடனே சாந்தி கத்தரி அழுது சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாமிதுரை அவங்களுடைய மகளை மிரட்டுறாங்க. அம்மாவுக்கு பேய் பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்துலலாம் பேய் பிடிச்சிட்டுனா கண்டிப்பாக ரொம்ப மோசமாக நினைப்பாங்க.
அவங்களோட பழகிறது சேர்றதெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்மளே சரி பண்ணிடலாம், அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கிட்ட சொல்லும்போது அந்த பெண்மணியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியாக சாமிதுரை என்ன நினைச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய குலதெய்வத்தினுடைய திருநீரை மேலே தூங்கும்போது துடிதுடிச்ச அந்த ஆன்மா விளக்குச்சு இல்லையா, இனிமேல் மறுபடியும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே நினைச்சிட்டாருங்க. இனிமேல் வராதுமா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கும் ஆறுதல் சொல்றாருங்க. விடிய விடிய காத்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே இந்த சாமிதுரை ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாருங்க. அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா கருப்பணசாமி குலதெய்வ கோயில் இருக்கு. அந்த கோவிலில் போய் சாமி கட்டியே முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போயிட்டாருங்க. எப்போதுமே காலையில் ஒரு 6 மணி தோராயமாக இந்த கருப்பாத்தால் எந்திரிச்சிருவாங்க. ஆனால் நைட் இந்த சம்பவம் நடந்தது அந்த பெண்ணுக்கே அறியலையா ஒன்று என்னன்னு தெரியலிங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சாந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோழிகள் இருக்காங்க, அவங்களோட போய் பேசிட்டு திணையில் உட்காந்துட்டாங்க. பக்கத்து வீட்டு திணையில் தன்னுடைய அம்மா கிட்ட போகவே பயப்படுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரமா, நீ பாதுகாப்பாரு, அம்மாவுக்கு மேலே நைட்டு வந்து திருநீரை தீ விட்டுல, இனிமேல் அந்த ஆன்மா வராது, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு நேராக கோவிலுக்கு போயிட்டாருங்க. கோவிலுக்கு போயிட்டு அன்றைய சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் கோயிலேயே பூசாரிக்காக காத்துட்டு இருக்காருங்க. கோவில் பூசாரியும் இவருடைய பங்காளி அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய மனைவிக்கு இப்படியெல்லாம் நடந்து அப்படின்னா ஊருக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவார்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லிங்க. மனசுக்குள்ளேயே சாமிதுரை என்ன வேண்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குது, நீ தான் காப்பாற்றணும் கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நேராக திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு 7 மணி 7:30 மணி தோராயமாக ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசிட்டு 7 மணி 7:30 மணி தோராயமாக தாங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள இந்த சாமிதுரை வந்த பிறகு தான் பக்கத்து வீட்டில் தோழிகளோடு பேசிட்டு இருந்த சாந்தியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் உள்ள போய் பார்க்கும்போது இன்னொரு பயங்கரமான ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய தம்பியினுடைய விசேஷத்துக்கு தேவையான அந்த பச்சை மாவு, இனிப்புக்கு செய்ய தேவையான வெள்ளமெல்லாம் இருந்துச்சு இல்லையா, கூடையில் வச்சிருந்தாங்களே சீர்வரிசை பொருட்களுக்கு தேவையானது, ஒன்று விடாமீங்க அத்தனையும் எடுத்து சாப்பிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க இந்த கருப்பாத்தால் அப்படிங்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கண்களை 2 பேரும் பார்க்கவே முடியலைங்க. அப்படியே செக்க சிவந்து போய் அப்படியே நெருப்பு மாதிரி இருந்திருக்குங்க. உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே அந்த சீர்வரிசை பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அத்தனையும் களைச்சு போட்டு ஒரு உணவுப் பொருள் இல்லாமல் மொத்தத்தையும் சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே சாப்பிட வேண்டிய அந்த பச்சை மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே பிரெக்னன்ட் மாதிரி வயிறு உப்பி போய் கிடக்குங்க, ஆங்காரமாக உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க சாமிதுரை மற்றும் சாந்தி 2 பேரும். அப்போது சாந்தி வந்து அவங்களுடைய அப்பாவை பார்த்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது சொல்லலாம்ப்பா, சித்தப்பா பெரியப்பா கிட்ட சொன்னாலும் அதுக்கு பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. அப்போதும் சாமிதுரை அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைங்க. தன்னுடைய மனைவி மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால யாராவது பேய் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மனசு தாங்காதுங்க அவருக்கு. அதெல்லாம் யோசிச்சுட்டு நானே சரி பண்ணிடுவோமா, நாளைக்கு ஏதாவது மாந்திரிகவாதியை போய் பார்த்துட்டு வரேன், நீ பயப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதற்கடுத்து இவங்க உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே அந்த மொத்தத்தையும் சாப்பிட்டு இருந்த கருப்பாத்தால் நேராக அவங்களுடைய ரூம்குள்ளே போய் எதுவும் தெரியாத மாதிரி படுத்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கு நைட்டு டின்னர் சாப்பிடணும் இல்லையா, சாந்தி வந்து சமைச்சு வச்சுட்டு அவங்களுடைய அம்மாவுக்கும் சேர்த்தாங்க சமைச்சு வச்சிருக்காங்க. 2 பேரும் போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு கூப்பிடுவதுக்கு கூட பயமுங்க. 2 பேர் மட்டுமே சாப்பிட்டு அந்த ஹாலில் கயிறு கட்டல் போட்டு அவங்களுடைய அப்பா தூங்கிட்டாரு, பக்கத்துலேயே பாய போட்டு சாந்தியும் படுத்துட்டாங்க. மிட் நைட் டைம்ங்க அந்த வெள்ளம் மற்றும் மாவெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடல. 1 மணி 1:15 மணி தோராயமாங்க இவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக வெளியே வரும் அப்படி சொல்லிட்டு. நினச்ச மாதிரியே அந்த கருப்பாத்தால் அப்படிங்கிறவங்க அவங்க ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது அந்த பிணம் எறியக்கூடிய வாடகை 2 பேர்த்துக்கும் மறுபடியும் அடிக்குதுங்க. அதில் தான் இன்னொரு பயங்கரமான காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலுசு சத்தம் கருப்பாத்தாளுடைய ரூமுக்குள்ள கேட்டுச்சு. ஆனால் இன்றைய நாள் இரவும் அதே மாதிரி கேட்டாலும் கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சாந்தி அப்படிங்கிற பெண்ணுக்கு ஏதாவது விசேஷத்துக்கு போனால் ஒரு கொலுசு வாங்கி வச்சிருப்பாங்க, வீட்டில் டப்பாவில் போட்டு வச்சிருப்பாங்க கிராமத்துலாம். அந்த கொலுசு எடுத்து கருப்பாத்தால் மாட்டிட்டு இருக்காங்க. கருப்பாத்தால் ரூமை விட்டு கிளம்பி கிச்சனுக்கு போகும்போது இவங்க படுத்துக்கூடிய ஹால் வழியே தாங்க போகுது. அப்போது படுத்துக்கிட்டே கண்ணை முழிச்சு பயத்தோடு சாந்தி பார்க்குறாங்க. தன்னுடைய கொலுசு தான் தன்னுடைய அம்மா போட்டிருக்காங்க. சிறு வயதிலிருந்தே கொலுசு போடக்கூடிய பழக்கம் எல்லாம் கருப்பாத்தாலும் கிடையாதுங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து எந்திரிச்சு கத்துனா ஏதாவது பண்ணிருப்போம் சொல்லிட்டு பயந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. கடைசியாக வீட்டுக்குள்ள போய் அத்தனை குழம்பு சாப்பாடும் மிச்சம் இருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு போய் ரூம்குள்ள தூங்குதுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே தன்னுடைய மகளான சாந்தியை கூட்டு போய் அவங்களுடைய தம்பியினுடைய வீடு இருக்குங்க, அங்கே போய் விட்டாரு. நடந்ததெல்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுமா, நான் சாயந்தரம் ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை அங்கே விட்டுட்டு கிளம்பிட்டாருங்க. கிளம்பி போனவர் மாலை முன்னாடி நாள் மாதிரியே தாங்க மாந்திரிகவாதிகிட்ட பேசிட்டாருங்க. அடுத்த நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை டைமில் நான் கரெக்டாக வந்துடுறேன், அதாவது இன்னைக்கு நாள் போயிருக்காரு, அடுத்த நாள் சாயந்தரம் அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகுது, அன்னைக்கு நாள் வந்து பூஜை பண்ணணும் அப்படி நான் கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரிகவாதிகிட்ட பேசியிருப்பாருங்க. அதே மாதிரி பேசிட்டு திரும்ப ரிட்டன் 7 மணி 7:15 மணி தோராயமாக வீட்டுக்கு வந்திருக்காருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய மகளான சாந்தியை வந்து தம்பியினுடைய வீட்டில் விட்டாரு. நைட் அங்கேயே தூங்கிட்டு பிடிச்சி நினச்சிட்டு தன்னுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் பக்கத்தில் வராருங்க. வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஊர் கூட்டமும் அங்கே தாங்க இருந்திருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாயந்தரம் 5 மணி 6 மணி தோராயமாக பக்கத்து வீடு ஒன்று இருக்குங்க. இவங்களுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சுத்தமாக ஆகாதுங்க. வாசல் தகராறு இருக்க மாட்டேங்குது, ஒரே வாசல் தான். பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் விறகு அடுப்பு வச்சு தாங்க சமைப்பாங்க அந்த டைம்ல எல்லாம். அந்த காரணத்தினால நிறைய பேர் வீட்டுக்கு வெளியே அந்த வாசல் பகுதியில் வந்து சமைப்பது வழக்கங்க. ஸோ அதே மாதிரி அன்றைய மாலை 6 மணி தோராயமாக
ஃபைட்டாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழியை அடித்து குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு வாசல் பக்கத்தில் குழம்பு வச்சுருந்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே திண்ணையில் உட்காந்து இந்த கருப்பாத்தாள் அப்படிங்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடத்துக்கு மேலே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை அப்படிங்கிற இடத்துல பேசிக்கிறதே கிடையாதுங்க. ஆனால் 6 மணி தோராயமாக அந்த பெண்மணி குழம்பு வச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு என்ன கோழி குழம்பா அப்படி சொல்லிட்டு வித்தியாசமாக கேட்டிருக்காங்க இந்த கருப்பாத்தாள் அப்படிங்கிறவங்க. அப்படி கேட்ட உடனே இவங்களுக்கு ஏற்கனவே பகை இருக்கு இல்லையா, அதனால மூஞ்சி இப்படி காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்படி போன ஒரு அரை மணி நேரம் தாங்க இருக்கும். திண்ணையிலே உட்காந்து இந்த கருப்பாத்தாள் அப்படிங்கிறவங்க கறி ஓரளவுக்கு வெந்திரிச்சாட்டுருங்க. கொதிக்க இருக்கும் இல்லையா, ஒன்றும் அடுப்புலேருந்து இறக்கவே இல்லை. திண்ணையில் உட்காந்துருந்த கருப்பாத்தாள் நேராக எந்திரிச்சு அந்த குழம்பாக்கிட்டு கூடிய அந்த இடத்துக்கு போய் பெரிய குண்டாங்க, கிட்டத்தட்ட அங்கே 7 பேர் 8 பேர் கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த குழம்பு வச்சுருக்காங்க. அப்படியே கையை உள்ள விட்டுருக்காங்க. கொதிக்க இருக்கக்கூடிய குழம்புல கையை விட்டுட்டு அந்த கறி எடுத்து அப்படியே சாப்பிட்டு இருக்காங்க. உப்படுத்து வரலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போன அந்த பெண்மணி வெளியே வந்து பார்த்த உடனே ஷாக்குங்க. கொதிக்க இருக்கக்கூடிய குழம்புக்குள்ள கையை விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டு இருக்க புரிஞ்சிருச்சுங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு பயங்கரமாக அலறி கூச்சலிட்டாங்க. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஊர் வந்து பெரிய ஊர்லாம் கிடையாதுங்க, ஒரு 200-300 வீடு தான் இருக்கும். எல்லாரும் ஒட்டுமொத்த கிராமத்தாரும் அங்கே தாங்க இருக்காங்க. அத்தனை பேர் வந்தாலும் கூட கொதிக்க இருக்கக்கூடிய குழம்புல இருக்கக்கூடிய கறியை ஒன்று விடாமல் எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. கையெல்லாம் வந்து கொப்பளம் வருதுங்க. இருந்தாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்கல. பயங்கரமாக கர்ஜனையோடு சிரிச்சுக்கிட்டே அத்தனை கறிகளையும் எடுத்து சாப்பிடுதுங்க. பக்கத்தில் யாரும் நெருங்க கூட மாட்டேங்கிறாங்க. ஏதோ தப்பு நடக்குது, கருப்பு அண்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு. அதே நேரத்தில் இந்த கருப்பாத்தாளுடைய கணவரான சாமித்துரையும் வந்துட்டாருங்க. வந்து கருப்பாத்தா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கவே நான் கருப்பாத்தா இல்லடா அப்படி சொல்லிட்டு ஆவேசமாக கத்துதுங்க. அப்படி செய்யக்கூடிய அடுத்த செகண்ட் அந்த கையை ஃபுல்லாக வந்துருச்சு. குழம்புக்குள்ள கையை விட்டு மொத்தமாக வந்துருச்சு. அத்தனை கறிகளையும் எடுத்து சாப்பிட்டுச்சுங்க. அதற்கு பிறகு ஊர்க்காரங்கிட்ட இனிமேல் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. இப்படி சீர்வரிசை பொருட்களுக்கு எடுப்பதற்காக சந்தைக்கு போயிட்டு வரும்போது அந்த ஆன்மா செய்தது, அதற்கடுத்து தூக்கி வீசின வெள்ளம் மற்றும் மாவெல்லாம் அழுகி போன மாதிரி கிடந்தது, எடுத்து போய் எரிச்சது, வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய மனைவி மேலே பொசஸ் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. அப்போது ஊர்க்காரங்க எல்லாருமே திட்டிருக்காங்க. ஏன்டா முதலையே சொல்ல, அவருடைய உயிர்காண போயிடுச்சு என்ன பண்ணுவேன் பாரு, கையே வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பணசாமியினுடைய பூசாரியை போய் கூட்டு வர்றாங்க. பூசாரி பக்கத்தில் வந்து நெருங்கவே முடியலைங்க. அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்குது. என்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, நான் இவளை கூட்டிகிட்டு தாண்டா போவேன், இவ கொடுத்த சாப்பாடில் நான் பசி அடங்கலை, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. அதற்கு பிறகு ஊர்க்காரங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க இது யாருக்கும் கட்டுப்படாது, கருப்பணசாமிக்கு மட்டும்தான் கட்டுப்படும் அப்படி சொல்லிட்டு. அதே நேரத்தில் சாமிதுரை அப்படிங்கிற ஒரு நான் மாந்திரிகவாதிகிட்ட பேசிட்டு வந்துட்டேன், நாளைக்கு வரேன்னு சொன்னார் அப்படி சொன்ன உடனே ஏராள சிரிப்பு சிரிக்குதுங்க. கருப்பாத்தாளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அவனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சிரிக்குதுங்க. அதற்கு பிறகு நம்முடைய குலதெய்வமான கருப்பணசாமி தான் இதுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ப்ரொசஸ் பண்ணும்போதெல்லாம் திருநீரை தூக்கி விட்டால் துள்ளி துடிச்சு அப்படியே வந்து வெளியே போகுது. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து குலதெய்வத்தை வர வச்சாதான் இதை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த இடத்துலேருந்து எப்படியாவது வீட்டுக்குள்ளே கருப்பாத்தாளுடைய ரூம்குள்ளே கூட்டு போய் லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் அத்தனை ஊர் மக்களும் போய் பக்கத்தில் நெருங்கி போய் தொடங்கூட முடியலைங்க. அவ்வளோ பேர்த்தையும் தாக்குதுங்க. கடைசியாக அந்த பூசாரி என்ன பண்ணாருன்னா அந்த கருப்பணசாமியினுடைய திருநீர் எடுத்து மேலே தூவி கட்டுப்படுத்தி எடுத்து போய் கருப்பாத்தாளுடைய ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டி வச்சுட்டு குலதெய்வத்தினுடைய மண்ணு திருநீர் ரெண்டையும் கலந்து அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கருப்பாத்தாளுடைய உடம்பை விட்டு விலகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு மாதிரி போட்டு விட்டாங்க நிலவுக்கு பக்கத்துலேயே, அந்த பெண்மணியை பூட்டிருக்கக்கூடிய நிலவுக்கு பக்கத்துலேயே. ஏன்னா இப்படி சாமி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி விலகி போயிடும். பூஜை பண்ணும்போது பழிக்காது. மறுபடியும் பூஜை பண்ணிட்டு போன பின்னாடி மறுபடியும் ஆக்குப்பை பண்ணிக்கும். அதனால தான் கருப்பாத்தாளுடைய உடம்புல கூடிய ஆவி விலகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாந்திரிகை கட்டு மாதிரி போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பிடிமண்ணும் திருநீரும் மாந்திரிகை கட்டுன்னு நினச்சிக்கங்களேன். முன்னாடி நாள் இரவு லாக் பண்ணி வச்ச கருப்பாத்தால அடுத்த நாள் பகல் முழுவதும் திறக்கவே இல்லைங்க. அவ்வளவு ஆக்ரோஷமாக கத்துது. சாப்பாடு கூட கொடுக்கலீங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சாயந்தரம் ஒரு 7 மணி 7:15 மணி துறையமாக அந்த அமாவாசை திதி ஆரம்பிச்சிருச்சுங்க. உடனே அந்த பூசாரியை வந்து ஊர்க்காரங்களோடு சேர்த்து வீட்டுக்கு முன்னாடி ஆஜராயிட்டாங்க. கருப்பாத்தாளுடைய வீட்டுக்கு முன்னாடி அதே மாதிரி உரிமை அடிச்சுதாங்க பூசாரியினுடைய உடம்புல பாடல் பாடி சாமியை அழைச்சி தான் இறக்க முடியும். இதெல்லாம் யோசிச்சுட்டு சேவலை அறுத்து போடுறாங்க. கருப்பனை வர வைப்பதற்காக அந்த உரிமை அடித்து அடுத்த செகண்டே பூசாரியினுடைய உடம்புல கருப்பனை இறங்கிட்டாருங்க. இறங்கிட்டு ஆவேசமான அந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி அந்த பூட்டை போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, ஒரே உதையில் கதவு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் ஆகி உள்ளே போன உடனே கம்பீரமாக நிற்குதுங்க கருப்பாத்தாளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா. ஒரு நாள் முழுவதும் சாப்பாடே போடல. அப்படி இருந்தால் கூட எகுத்து நிற்குதுங்க. உன்னால் என்ன பண்ண முடியும், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரியமாக பேசுதுங்க கருப்பங்கட்டையே. அத்தனை கட்டல் அப்புறம் பொருட்கள்லாம் தூக்கி வீசுதாட்டுருக்குங்க. இந்த கருப்பாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஆக்குப்பை பண்ணிக்கூடிய காரணத்தினால படுத்துக்கூடிய கட்டளை அப்படியே தூக்கி சும்மா சின்ன டப்பா வீசுற மாதிரி வீசுதாட்டுருங்க. கடைசியாக கருப்பனை மீற முடியாமல் ஒருபடியாக மண்டிட்டுருச்சுங்க. கருப்பா நான் பண்ணது தப்பு தான், என்னை விட்டுரு அப்படி சொல்லிட்டு. இப்போ நீ அவளை விட்டு போகல அப்படின்னா உன்னை சாம்பலாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, விபத்துலையோ அல்லது வேற ஏதாவது அகால மரணம் அடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இயற்கை இறப்பதற்கான ஒரு ஆயுட்காலம் இருக்கும். அந்த ஆயுட்காலம் வரைக்கும் அந்த ஆண்மக்கள் பூமியிலே தான் சுற்றிட்டு இருக்கும். அது ஒரு வகையில் அது நல்லதாகவும் ஃபீல் பண்ணும். ஸோ அந்த வாய்ப்பு கூட அவனை கொடுக்காம சுத்தமாக அவனை அழிச்சிடும் சொல்லிட்டு மிரட்டியிருக்காருங்க அந்த பூசாரி கருப்பனுடைய சாமி உடம்புல இருக்கக்கூடிய காரணத்தினால. அதற்கு பிறகு மண்டியிட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்குங்க. கடைசியாக அந்த பூசாரி கருப்பாத்தாளுடைய உச்சி முடியிலிருந்து முடிய பிடுங்கி ஊரினுடைய எல்லையில் ஒரு வேப்ப மரம் இருக்குங்க, அங்கிட்டு போய் ஆணியை வச்சு அடிச்சிருக்காங்க. அடிக்க கருப்பாத்தாளுடைய வீடு முழுவதும் அப்படியே பயங்கரமாக
அந்த ஆவியினுடைய அலறல் சத்தம் கேட்டிருங்க ஊர் மக்களே மிரண்டு போயிட்டாங்களாமா. அந்த வேப்ப மரத்தில் அடிச்சு முடிச்சு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த பிறகுதான் அந்த பூசாரியினுடைய உடம்புலேருந்து கருப்பன் விலகி இருக்காருங்க. அதற்கு பிறகுதான் கருப்பாத்தால் இயல்பான நிலைமைக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 88ஆம் காலகட்டத்தில் நடந்தாலும் கூட நிறைய வயசானவங்க இப்பயே இருக்காங்க பிரதர். இந்த சம்பவத்தை கேட்டோம்னாவே உடம்பெல்லாம் நடுக்கும், அவங்க பயப்படுவாங்க. அதே நேரத்தில் வேப்ப மரத்தில் எடுத்து போய் அந்த ஆவியை வச்சு ஆணி அடிக்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூச்சலிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டாங்களாங்க. தெருநாய்கள் ஒட்டு மொத்தமும் கருப்பாத்தாளுடைய வீட்டுக்கு வந்துச்சாமா. அந்த அளவுக்கு வித்தியாசமான பயங்கரங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அனுப்பின கபினேஷ் அப்படிங்கிறது சொல்லி முடிச்சாருங்க. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.